அதனால் ஆடி இந்த கரகத்தை எடுக்கணும். வா எந்திரி, உட்காரக்கூடாது. உன் பிள்ளை யார் என்று துள்ளி குதித்து ஆடி வர வேண்டாமா? சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய என் தாய் வருடம் இந்த இடத்துல ஆடி வந்த சாமி கரகத்தை எடுக்கணும். அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. வா சாமி, உங்களுக்கெல்லாம் தானே கரகம் வச்சுருக்கோம், எடு முதல்ல. உனக்கு தான் கரகம். தெய்வம்னா கரகத்தை எடுக்கணும், அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. வா ஓடி வா, ஓடி அந்த கரகத்தை எடு சாமி, ஓடி வா. தாய்மார்களுக்கு பிடிக்காதம்மா, விடு. இந்த தாய்மார்களுக்குள்ள ஒரு அன்பான வேண்டுகோள் தாயே, உங்கள் பொற்பாதம் தொட்டு கூட கேட்குறேன் தாயே. இப்போ விருந்து இழைச்சது சமயபுரத்து முத்துமாரி அவனை வருந்தி இழைச்சோம். இப்போ அழைக்கக்கூடிய தெய்வம், இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய தெய்வத்தை நான் வருந்தி இழைக்கிறேன். ஆத்தா மனுஷனுக்கு பயப்படாட்டையோ, ஏன்னா இந்த மந்தையில் குடியிருந்து நம்மளை கட்டி காக்கக்கூடிய தெய்வமெல்லாம் இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய தெய்வம். ஆத்தா நீ வர்றதுக்காக உன் கால் அமைச்சு வச்சாலும் சரி, ஆனால் உன்னை வருந்தி இழைக்காமல் நான் போக மாட்டேன். எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியும். எல்லாரும் கோச்சிக்காமல் உங்கள் காலில் கூட உழுவுறேன். ஆத்தா எந்திரிச்சு மட்டும் நின்றுக்க ஒரு 10 நிமிஷம் மட்டும். இந்த மந்தையில் குடியிருக்கக்கூடிய தெய்வத்தை வருந்தி இழைக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் ஒத்துழைமை மட்டும் கோச்சிக்காமல் கொடுங்க தாய். முன்னாடி வாங்க பாப்பா, கோச்சிக்காமல். தாய்மார்களா கோச்சிக்காமல் முன்னாடி வாங்கம்மா. வாங்க வாங்க, எல்லாம் சொந்தக்காரங்க தான் வாங்க, வெளியூர் ஆளுகளாம் இல்லை வாங்க, சொந்தக்காரங்க தான் வாங்க. கோச்சிக்காமல் முன்னாடி வாங்க. கோச்சிக்காமல் ஒரு 10 நிமிஷம் வாங்கம்மா. நாங்கள் உங்களை மாதிரி மனுஷர் தானே, எங்களுடைய வேலை நாங்கள் அழைக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, மனசார நீங்கள்